ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம். பிக் பாஸ் ஆனால் செம்மையாக ஒரு ட்விஸ்ட்டை வச்சு விட்டார். என்னென்னா காலையில் வந்து விஜய் பார்வதி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃப்ரீ டாஸ்கில் எங்கள் அம்மாவை நான் 24 ஹவர்ஸ் உட்கார வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம கமருதீன் பதறியிருப்பார். அச்சிச்சோ ஏம்மா எது வந்தாலும் வெளியே பேசிக்கலாமா, எதுக்குமா இப்போ? இல்லை அதுதான் நல்லாயிருக்கும், நம்மளும் நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்போது அவர் கொஞ்சம் மூஞ்சி சரியில்லாமல் தான் இருந்திருக்கும். நேற்று பேசின அந்த ஒரு ஆர்வமும் இதுவும் இப்போ இல்லை. ஒரே கேள்வி ஒத்த சொல்லால அப்படின்ற மாதிரி மாறிப்போச்சு. என்ன கம்பருதீன், வாழ்க்கையிலே ஒன்றா வந்துட்டு நான் உனக்காக நிற்பேன்னு டயலாக்லாம் விட்டுட்டு ஒரு வார்த்தையில் வந்துட்டு இப்படி வந்துட்டு ஆனால் நீ வேறு ஏமா நீ வெளியில் போய் பார்த்துக்கலான்னு சொன்னால் தேவையில்லாமல் வந்துட்டு இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்கன்ற அளவுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருக்கார். இப்போ சரி நான் போய் பேச போகிறேன்னு சொல்லிட்டு கனிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. கனிக்கிட்ட போய் பேசலாம் ஏதாவது எடுபடுமா? அதாவது இதை வந்து ஆல்ரெடி கிபி 1945 கண்டுபிடிச்சிட்டாங்க விஜய் பார்வதி. கனி எப்படின்னா கனி பேச மாட்டாங்க. நம்ம எதாவது பேசணும்னா நான் அந்த பாயிண்ட்டுக்கே வரேன், இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நான் இந்த பாயிண்ட்டுக்கே வரேன் அப்படின்னு தான் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஆல்ரெடி முதல் விஜய் பார்வதி சொன்ன விஷயங்கள் அந்த சோப்பு மாப்பு டாஸ்க்லேயே பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு வந்து உட்காந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோடய மம்மி வந்துட்டு 70 வயசு ஒரு ஆள், அவங்க இது வரைக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்ததில்லை, அவங்க ஒரு டீச்சர் லெக்சரர் காலேஜ் அப்படின்னு வாழ்ந்துட்டாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து இங்கே வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் வெளியில் நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக அந்த மாதிரிலாம் போயிருக்கு, அதை நான் சொல்லி புரிய வைக்கலாம். எனக்கும் கம்ப்யூட்டருக்கு இருக்கிற விஷயங்கள் நிறையா போயிட்டுருக்கு, அதையும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய விஷயங்கள் எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா டேமேஜ் அதிகமாக இவங்க பக்கம் இருக்குது. கனி உங்கள் பாயிண்ட்டே நான் வரேன். என்னென்னு, எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் குழந்தைங்க இருக்காங்க. ஹஸ்பண்ட் வரலன்னா கூட பிரச்சனை இல்லை, என் குழந்தைங்க காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா காலேஜ் போயிடுவாங்களாம், போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க பார்க்க மாட்டாங்களாம். அதனால் அவங்க என் கூட குழந்தைங்க என் கூட இருக்குன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் அவங்களுக்காக தான் இந்த வாட்டி வந்துட்டு ஃபுல் எஃபர்ட் போட்டேன், அதுக்காக தான் நான் சாண்ட்ரா கூட சண்டை போட்டேன், அதுக்காக தான் இதை பண்ணேன், அதுக்காக தான் அதை பண்ணுன்னு அவங்க கதையாக சொல்கிறாங்க. இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்கன்னா, இப்போ உடனே என்ன பண்ணாங்க, சரி அந்த பக்கம் தான் போகிறாங்களே. இப்போது டாஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தப்பு பண்ணீங்க. ஆக்சுவலாக அந்த 2வது டாஸ்க்கு நம்ம வின் பண்ணியிருக்கலாம். அந்த செகண்ட் ரவுண்டு 38 மினிட்ஸ் நம்ம வந்துருக்குல்ல, அதில் வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க வாங்க நம்ம போகலான்னு. இல்லை இவங்க சொல்லியிருப்பாங்க வெயிட் பண்ணுங்கள் போகலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்க சரி கனியோட வார்த்தைக்காக சைலண்டாக வந்திருப்பாங்க. அப்புறம் கமரு கூட சொல்லியிருப்பார், நீ முதல்ல செஞ்சுருக்க வந்தனே, ஏன் நீ வெயிட் பண்ண, கனியை கூப்பிட்டு சொல்லிடலான்னு. இவங்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க விஜய் பார்வதி. ஆனால் கனி அதுக்கப்புறமா முடிஞ்சதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட சொல்லும்போது விக்ரமை திட்டிருப்பார், என்ன லூஸ் மாதிரி பண்ணியிருக்கீங்க, விஜய் பார்வதி சொல்லும்போது போயிருக்க வந்தேன், இல்லை நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. இப்போது இல்லை அது நம்ம எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு, நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. அப்படின்னு பார்த்தா நேற்று கூட நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணீங்களா, அந்த எல்லோ மட்ட சாங்க்கு நீங்கள் தானே எடுத்து கொடுத்தீங்க. அவங்க ஆனால் அதை வந்து நான் சொன்னாலும் கண்டுபிடிச்சிக்க மாட்டேன் தான். அது பரவாயில்ல, அது அடுத்த விஷயம், ஆனால் நீங்கள் செஞ்சுருக்கீங்களே. அப்போது அதுக்கும் எது இருந்தாலும் எனக்கு வேணும். இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டுறலான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இல்லை எனக்கு தான் நல்லாயிருக்கும் இது, ஆனால் வந்து ஓட்டிங் பேசிஸில் போனால் கண்டிப்பாக நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ என்னென்னா பிக் பாஸ் ஒரு ஆப் வைக்கிறாரு. ஓ இவங்க இதை பேசிகிட்டு இருக்காங்களே, இதே ஒரு டாஸ்க்காக கொடுப்போம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எம்ஆடி ஆத்தாடி டீம் நீங்களாக கலந்து பேசி கொஞ்சம் வந்து சொல்லுங்கள், யாருக்கு வந்துட்டு அந்த 24 ஹவர்ஸ் அந்த ஒரு விஷயம் வந்து வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டார். அவங்க எல்லோரும் ஆனால் கடவுள் இப்போ தான் பேசித பாஸ், நாங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்கள் பண்ணிங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை போயிருக்கு. இப்போ 4 பேரும் பயங்கரமாக வந்துட்டு எனக்கு வேணும் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஆல்ரெடி கமருதீன் சொல்லிட்டாரு, நான் வந்து எங்கள் அக்கா தான் வரணும், அவங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும், அவங்க வந்து இங்கே இருப்பாங்களான்னு கூட தெரியல அப்படின்ட்டு. இப்பயும் பார்த்தீங்கன்னா 4 பேர் பேசுறதில்ல, கமருதீன் வந்து எஸ்கேப் ஆகிட்டார் சொல்லிட்டு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சார். அதுக்கப்புறம் போயிட்டார் போல இருக்குது. மீதி 3 பேர் ஆதரி இந்த லிஸ்ட்லேயும் சேர்க்காமல் இவங்க 2 பேர் பேசியிருந்தாங்க. ஆனால் ஆதரி அவங்க பங்குக்கு ஒரு பயங்கரமான ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா வந்துட்டு ஆக்சுவலாக வரமாட்டாங்க அப்படி தான். ஆனால் வெளியில் நான் போகும்போது நிறைய நெகட்டிவ்ஸ் எனக்கு வந்துச்சு. எனக்கு உறுதுணை வந்து என் ஃபேமிலி தான். எங்கள் அம்மா நீ என்னம்மா வருவியா ஃப்ரீ டாஸ்க்கு கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாங்க. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது, சரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சதுன்னா 24/7 அவங்களும் நான் இங்கே இருக்கிறதுக்கு செம்ம சான்ஸாக இருக்குன்ற மாதிரி அவங்களும் வாதாடிட்டு இருக்காங்க. சூப்பராக போகுது. சரி யாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஆதிரேக்கா இல்லை கனிக்கா இல்லை விஜய் பார்வதிக்கா? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.